இந்த டென்டல் சீரிஸ்ல நம்ம டாக்டர் அருண் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பல முக்கியமான கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோலயும் அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கேள்விகள கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எங்களோட பெரிய சேலஞ்ச் என்னன்னா, கடைக்கு போனா ஒரு ஒரு பேஸ்ட்ல வந்து உப்பு இருக்குங்கிறாங்க, இன்னொரு பேஸ்ட்ல அது இருக்குங்கிறாங்க, இது இருக்குறாங்க, டைமண்ட் இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு காமன் மக்களுக்கு வந்து எந்த பேஸ்ட்ட சார் யூஸ் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த டிசிஷன் மேக்கிங்கே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அதுக்கு மேல இன்னைக்கு வந்து வளைஞ்ச பிரஷ், வளையாத பிரஷ், இது வந்து அலமாதி இருக்கிற பிரஷ், சாஃப்ட் பிரஷ், ஹார்ட் பிரஷ், இந்த கன்ஃபியூஷன் வந்து மக்களுக்கு இன்னைக்குமே யார்கிட்ட கேட்டாலும் ஐ திங்க் டென்டிஸ்ட் தவிர யாராலையுமே வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். டாக்டர், choosing a right brush and a paste is actually very important, டாக்டர். ப்ரஷ் வந்து மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாகவே நீங்கள் சொன்ன மாதிரி மல்டிபிள் டிசைன்ஸில் இருக்குதா. பட் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவை வந்து ஒரு அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ். ஒரு அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ்ஷை வச்சு ப்ராப்பரான ஒரு டெக்னிக்கில் 1.5 to 2 minutes ரெகுலர் டூத் பேஸ்ட், அதாவது எந்த பல்லில் பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ரெகுலர் பேஸ்ட் வித் அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ்ஷை வச்சு 1.5 to 2 minutes ப்ரஷ் பண்ணால் மட்டுமே போதும். தட் வில் கீப் அவர் மவுத் வெரி க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ். ஸோ இங்கே நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சாஃப்ட் அண்ட் அல்ட்ரா சாஃப்ட் இஸ் அட்வைசபிள். ஐ வில் பர்சனலி நாட் ரெக்கமெண்ட் மீடியம் ஆர் ஹார்ட், பிகாஸ் அதுவே வந்து டூத்தை வந்து எரோட் பண்ணிடும், அப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் வந்து சாஃப்ட் மட்டுமே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறது இட் இஸ் மை அட்வைஸ். ஒன்லி 2 types ஆஃப் கேட்டகரி. ஒன்று ரெகுலர் டூத் பேஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட். ரெகுலர் டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது தேர் ஆர் மெனி இன் த மார்க்கெட். கோல்கேட், பெப்சிடென்ட், டாபர், மெஷ்வாக், வாட் எவர் இட் இஸ், சின்ன சின்ன நிறையா இருக்குது. மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது பல் கூச்சல் இருக்கா அப்படின்ட்டு வரக்கூடியது. அது நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது, நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட் அப்படின்னாலே ஒரு டாக்டர், இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒரு எனக்கு ஃபீவர் இருக்குன்னு நான் வந்து உங்ககிட்ட வரேன், நீங்கள் எனக்கு ஒரு மாத்திரை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணணும்? அதை எடுத்து வாங்கி சாப்பிடணும். 3 நாளைக்கு கொடுத்தா 3 நாளைக்கு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஃபீவர் சரியாக போச்சா நிறுத்தி. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, பல் கூச்சல் இருக்கான்னு சொன்னாங்க, அது எத்தனை நாள் நம்ம பயன்படுத்தணும், எப்போ நிறுத்தணும்னு சொல்லவே இல்லை. ஸோ ரெகுலர் டூத் பேஸ்ட்டாகவே பண்ணிடுறாங்க. இதில் முக்கியமாக இந்த பல் கூச்சல் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா, பல் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வரும், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்னை சரி பண்ணி கொடு அப்படின்னா அது சொல்ல வருது. இங்கே பல் கூச்சல் வந்த உடனே இந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த சென்சிட்டிவிட்டிங்கிற பார்ட்டை மட்டும் கம்மி பண்ணிடுதே தவிர, அந்த சென்சிட்டிவிட்டி உண்டாகிறதுக்கான காரணம் மேபி பல்லு தேஞ்சிருக்கலாம், பல்லு சொத்தையாக இருக்கலாம், கம்ஸ் வீக்காக இருக்கலாம், இதை நம்ம அட்ரஸ் பண்ணல. ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி போன உடனே ரெகுலராக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணும்போது வலியாக மாறும்போது என்ன ஆகுது, டாக்டர் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகிடுறார். ஸோ every time when you choose a paste and a brush is also important. Try to use only the ultra soft brush. Yes, எனக்கு வந்து brushing technique is important. அதான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். upper teeth below downwards and lower teeth above upwards, from the left corner to the right corner, the amount you do from the outside should be equal to the inner surfaces on the occlusal surfaces. This all should happen only within 1.5 to 2 minutes. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்து கரெக்டாக ப்ரஷிங் பண்ணுறாருன்னா எவ்வளோ நேரம் அவர் ப்ரஷ் பண்ணணும்? 1-2 நிமிஷத்துக்கு மேலே பண்ணவே கூடாது. 2 minutes with ultra soft brush is more than sufficient. Okay. This inclusive of even the gum massaging also. இன்னைக்கு நிறைய நம்ம வந்து காமனாக நிறைய மித்ஸ் பார்க்கணும். சில பேர் வந்து சார் காலையில் ஒரு தடவை பல்லு தேய்க்கணும், நைட்டு ஒரு தடவை பல்லு தேய்க்கணும் அப்படிங்கிறாங்க, நடுவில் வந்து இந்த நீங்கள் வந்து வாய் நல்லா கொப்பளிக்கணும் அப்படிங்கிறாங்க. இது நிறைய வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக, ஆஸ் அ ஒரு டாக்டராக உங்களோட அறிவுரை என்னவா இருக்கணும்? காலையில் தேய்ச்சி நைட்டு தேய்க்கணுமா? என்ன மாதிரி நீங்கள் உங்கள் பேஷண்ட்க்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? பை டிஃபால்ட் as early as when we wake up we have to brush our teeth. And before going to bed, definitely we have to brush. More than the morning brushing, night time brushing is very 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 important. ஏன்னா மோஸ்ட்டாக நைட்டில் தான் பல்லு சொத்தையாகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா நிறைய வீட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ப்ரஷ் பண்ணாமல் தூங்கினாங்கன்னா என்ன ஆகுனா, பால் வந்து பல் எடுக்கல போயிட்டு இருக்கக்கூடியது வந்து இட் கெட்ஸ் டீகம்போஸ்ட். ஸோ ஆப்வியஸாக அதனுடைய ஜெர்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்கும், சொத்தையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன் வந்து இதை காலையில் விட நைட்டு ப்ரஷிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளிச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம சலைவா வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதுவே வந்து ஒரு ஃப்ளஷிங் மெக்கானிசம்.
வாயில் ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா கூட உள்ளார வாஷ் பண்ணி உள்ளார போயிடும். நைட்டில் வந்து சலைவரி மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால சொத்தையாகிறதான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் நைட் டைம் ப்ரஷிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர் தாத்தா, பாட்டி, எங்க அப்பாலாம் கூட வந்து ரெகுலரா பல்பொடி வச்சிருப்பாங்க. பிரஷிங் பல்பொடி இருக்கும். பல்பொடியோட மார்க்கெட் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்க சூப்பர் மார்க்கெட்டோ, இல்ல ஒரு அண்ணாச்சி கடைக்கு போனீங்கனாலும் பல்பொடி, பேஸ்ட்டு, பிரஷ்ன்னு இருக்கும். இன்னைக்கு பல்பொடி அப்படிங்கிற ஒரு ஒரு காம்போனன்ட்டே இன்னைக்கு வந்து நெறைய போயிடுச்சுன்னு நான் நெனைக்கிறேன். டாக்டர், இங்கே வந்து வெரி 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 சிம்பிள் டாக்டர். ம். அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்னைக்கு டூத் பேஸ்ட்டை விட டூத் பவுடர் வந்து கொஞ்சம் சீப்பராக கிடச்சிது. பேஸ்ட் வந்து ஒரு 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 பெரிய ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் வாங்க முடியுன்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து எல்லா சின்ன சின்ன கடையிலும் கூட கிடைக்கிற அளவுக்கு வந்து ஈஸியாக ஒரு நல்ல ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கும்போது ஏன் திருப்பி டூத் பவுடர்? பவுடர் மேலே நான் அகேன்ஸ்ட் கிடையாது. எய்தர் இப்போ நம்ம டேப்லெட்டில் கூட நம்ம பார்க்குறோம், அதே பேராசிட்டமால் தான் சஸ்பென்ஷன்லேயும் வருது, டேப்லெட்லேயும் வருது, ஐவி ஃப்ளூயிட்லேயும் வருது. கண்டென்ட் என்னவோ அங்கே பேராசிட்டமால் மாதிரி இங்கே பேஸ்டினுடைய ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து அதனுடைய யூசேஜ் எல்லாம் ஒன்று தான். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான். தெர் இஸ் நோ பெஸ்ட் டூத் பேஸ்ட், தெர் இஸ் நோ பெஸ்ட் டூத் பவுடர். த டெக்னிக் ஹவ் யூ ப்ரஷ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? கரெக்டான ப்ரஷிங் டெக்னிக்கில் கரெக்டான குவான்டிட்டியில் ஒரு லிமிட்டட் டைம் 1.5-2 மினிட்ஸில் மட்டும் ப்ரஷ் பண்ணால் தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் டு கீப் அ டென்டிஸ்ட் அவே. ஸோ இங்கே இதுதான் பெஸ்ட்டு. பவுடர் ஏன் யூஸ் பண்ணலன்னா டெஃபினெட்லி அப்ப நீங்க வந்து கம் மசாஜ் பண்றதுக்கு பவுடர் கூட தேவையில்ல. ஒரு நார்மல் நம்மளோட ஹேண்ட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் சொல்றீங்க. டூத் பவுடர் தட் இஸ் ஃபார் டூத். நீங்க கம்ஸ்னு சொல்லல. கம்ஸ்னு சொல்ல. கம்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரல் தான். தட் இஸ் இதுதான் உங்களோட கம் மசாஜிங். விரல் வச்சு தான் கம் மசாஜிங். ஆமா. நம்ம டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும், பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் டூத் பவுடரே யூஸ் பண்ணுங்கள், பட் நல்ல ஒரு அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு கரெக்டான டெக்னிக்கில் பண்ணுங்கள். தட் இஸ் என்ன. நிறைய பேர் நமக்கு வந்து லெட்ஸ் சே நமக்கு நிறைய கடைகளில் பர்டிகுலராக இந்த நான்வெஜ் கடைகள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அங்கே வந்து பில்லிங் செஷன்லேயே வந்து ஒரு டூத் பிக் வச்சுட்டு வச்சுருப்பாங்க. அதை எல்லாருமே வந்து அப்படியே ரொம்ப ஸ்டைலிஷாக நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து நல்லா குத்தி பல்ல நோண்டி எடுத்துறாங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ணுறவங்களை பார்க்கும்போதெல்லாம் சரி ஓகே ஏதோ ஒரு டென்டிஸ்ட் ஏதோ சம்பாரிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு. ஓகே. ஃபுட் பார்ட்டிக்கல் தங்குது அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த டூத் பிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஃபுட் பார்ட்டிக்கல் எடுக்கிறதுக்கு உள்ளே விட்டு நல்ல வெட்ஜ் மாதிரி போட்டு எடுக்கிறாங்க. At that point of time they might be successful removing that food particle. But what happens, but அந்த இடம் வந்து எடுக்க பெருசாக்கி விட்டுறாங்க ஸ்பேஸை. அந்த ஸ்பேஸ் பெருசாச்சுன்னா இப்போ அடுத்த வேளை சாப்பிடாமையே இருக்க போகிறோம். அடுத்த வேளை சாப்பிட்டாங்கன்னா ஸ்பேஸ் இன்னும் பெருசாக இருக்குது, அதிகமாக தான் போய் சாப்பாடு போய் சேரப்போகுது. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பெருசாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நேச்சுரலாக இந்த கம்ஸ் வந்து வளர்ந்து வராது. எப்போ வந்து ஒரு முக்கியமாக டென்டல் செக்கப்க்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனே டூத் பிக்ஸ் போடுற அளவுக்கு அவங்களுக்கு இருக்குன்னா இமீடியட்டாக டாக்டரை பார்க்கணும் அப்படின்றது இண்டிகேஷன். பிஃபோர் மீட்டிங் அ டாக்டர் இந்த மாதிரி பல்லில் போய் மாட்டிக்கிறவங்க என்ன ப்ராப்பராக இந்த ப்ராக்டிஸ் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஃபர்தர் டேமேஜ். நீங்கள் டூத் பிக் யூஸ் பண்ணாமல் இது பண்ணீங்கன்னா அவங்க பல் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணணும்? கம் மசாஜிங் டாக்டர். இப்போ எப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து மார்னிங்கில் எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த எக்ஸசைஸ் வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எல்லாம் நம்ம கஃப் மசில்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளோட ஜென்ரல் பாடி கொடுக்குறோம், ஜென்ரல் பாடி ஹெல்த்தியாக இருக்குது. கம்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க, அவ்வளோ ஹார்ட் ஃபுட் சாப்பிட்றீங்க, கிடைக்கும் போதெல்லாம் நொறுக்கு தண்ணி நல்லா அடித்து நவுத்துறோம். அந்த கம்ஸ்க்கு வந்து வீக்காக இருக்கும் இல்லையா, ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறதும் நைட் டைமும் ப்ரஷ் பண்ணுறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே டோன்ட் ப்ரஷ் அட் நைட் டைம்ஸ். நீங்கள் வந்து வெரி சிம்பிள், உங்களோட விரலாலேயே நல்லா அழுத்தி கம்ஸை மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது அங்கே பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது. இந்த ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் வாஷ் அவுட் ஆகிடும். அதுவும் வந்து நீங்கள் மவுத் வாஷ் வந்து குளோரெக்சிடின் மவுத் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டாக. ஸோ இது பண்ண சரி மவுத் வாஷ் தானே இல்லை, கொஞ்சம் வெதுன்னு கொஞ்சம் உப்பு தண்ணி கூட வாய்க்கு குடிக்கலாம். ஸோ மொத்தத்தில் வந்து உங்களுக்கு ஃபுட் பார்ட்டிக்கல் தங்காமல் இருக்கணுங்கிறது தான் அங்கே ஆப்வியஸான ஒரு மோட்டோ. இப்போ கட் ஹெல்த் இன்றைக்கி வந்து இன்னும் ரொம்ப வைரலான டாபிக் வந்து இன்றைக்கி நிறைய மக்கள் காமனாக பேசுகிறது வந்து கட் ஹெல்த். கட் ஹெல்த்துக்கும் ஓரல் ஹைஜீன் ஒரு நம்ம வந்து பற்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா? டாக்டர் நான் சொன்னேன், நீங்கள்
எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. கட் ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு காரணமே நம்ம ஒழுங்கா மென்று சாப்பிடாதது தான். நம்ம ஒரு உணவை வந்து நம்ம ஒரு 90% வாயிலேயே நல்லா மென்று நம்ம வந்து ஒரு 90% நம்ம அதை கிரைண்ட் பண்ணிட்டு வெளில போகும்போது வயிற்றினுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா, அதை ஒரு என்சைம்ஸ் அண்ட் அசிடிக் மீடியமில் மிக்ஸ் பண்ணி எனர்ஜியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கணும். இந்த சமயத்தில் வேக வேகமாக சாப்பிட்றதோ இல்லை நிறைய பல் வந்து சின்ன வயசுல எடுத்துட்டதுனால கடிச்சு மென்று சாப்பிடாம மிழுங்கி 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 என்னதுன்னா வயிற்றுக்கு உண்டான வேலையை அதிகமாக கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி வேலை அதிகமாக போக போக அது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு புது கார் ஒன்று வாங்குறாங்க டாக்டர். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு BMW கார் வாங்குறோம். அடிச்சு ஓட்டலாம் வண்டியை, நல்லா மெரி மெரி ரேசிங் பண்ணலாம், ஸ்கிட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அது ஒரு கொஞ்சம் செலவு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் வண்டி மாற்றுற மாதிரி. அதே மாதிரி தான் ஹெல்த்தியாக இருக்கும்போது ஸ்டொமக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு நீங்கள் மெல்லிண்டு சாப்பிடாம அப்படியே மெழுங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 35-40 வயசில் ஸ்லோவாக சுகர்ஸ் வந்து பார்டர் லைனுக்கு வரும். பிபி லைட்டாக எட்டி பார்க்கும், தலையில் முடி கொட்ட ஆரம்பிக்கும். 40 வயசு ஆனால் 45 வயசு இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கூட எப்படி சொல்கிறது, இந்த கட் ஹெல்த்தை சம்மந்தப்பட்டு இருக்குது. கட் ஹெல்த் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வில் கெட் நல்ல சமைச்சு சாப்பிடணும் சொல்கிறீங்க. நல்ல மெண்டு திருப்தியாக சாப்பிடணும். பல் மருத்துவத்தை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டே டியூன்ட்.